கேட்கலாம். இல்லை என்கிட்ட பணம் இருக்கா, 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு, எனக்கு கொடுக்க மனசு இல்லைப்பா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம். இல்லை அதுவும் மனசு வரல, ஒரு 500 ரூபாய் நான் கொடுத்தேன்னா அந்த 500 ரூபாய் அன்னைக்கு ஒரு வேலை வர கலைஞர்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்க, இல்லை தண்ணி வாங்கி கொடுக்க உதவியா இருக்கும். ஏன்னா நமக்கு பொருள் கொடுத்தவங்க, நமக்கு சாப்பாடு போட்டவங்கலாம் கடவுள் நிறைய ஆசிரியர்களை கொடுக்காம சீக்கிரமா அவங்க இறந்து போயிட்டாங்க. அது பெரிய மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனா இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணுங்க. சில மனக்கசப்புகள் இருக்கு. அந்த மனக்கசப்புக்கு எல்லாரும் சேர்ந்து கலைமாமணி முத்தையாரை சந்திச்சு நம்ம எல்லாரும் பேசுவோம். ஏன் இந்த விஷயம் நடக்கல, ஏன் இதை நீங்க செய்ய மாட்டீங்க, இதனால என்ன, நாம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல அவங்க பதிவு பண்ணிடுவோம். அதுக்கான பதில் கிடைச்சுதான் விட்டுவோம், கிடைச்சுன்னா மேற்கொண்டு பேசுவோம். இது என்னுடைய ஆதகமும் மற்றவங்களுடைய ஆதகம் கேட்டதுனால இங்கேயும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இது நம்ம மன்றம். ஒவ்வொரு வருஷமும் இங்க பல கலைஞர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் 10 பேரை பார்க்கிறேன், அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த வருஷம் தான் இத்தனை பேரை என்னால் பார்க்க முடியும். இதே ஊர்ல இருந்துட்டு கூட நிறைய கலைஞர்களை நான் பார்த்தது கிடையாது, போன் பண்ணி பேசுறது கிடையாது. இந்த 12 நாள் எதுக்கு வர தொடர்ந்து ஒருத்தர் பார்க்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்துடும். மாவில பார்த்து பிரச்சனை இருக்கு,